ஓபிசி மக்கள் உரிமை கட்சி அப்படிங்கிறத கடந்த காலங்களில் தேர்தல் கமிஷனில் போய் அரசியல் கட்சியாக பதிவு பண்ணி ஏற்கனவே கடந்த தேர்தலில் 12 தொகுதியில் நின்றோம். இந்த அமைப்பின் சார்பில் தான் சமூக நீதி கூட்டமைப்புங்கிற பேரில் இந்த வன்னியருக்கு 10% ஒதுக்கின அந்த பிரச்சனையில் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சட்ட போராட்டத்தின் மூலமாக போராடி அதை மீட்டு கொண்டு வந்த அமைப்பு இந்த அமைப்பு. இப்போ மீண்டும் அந்த 10% வன்னியருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் உத்தரவில் இந்த மாதிரி 10% வன்னியருக்கு கொடுத்தது தவறு. முறையான வெளிப்படையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதனுடைய விகிதாச்சாரத்துக்கு தான் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தீர்ப்பு பண்ணியிருக்காங்க. பண்ணி அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமலே இவர் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. வரக்கூடிய 2027 மத்திய அரசு ஜாதி கணக்கெடுப்பு இருக்காங்க. அப்போ ஜாதி கணக்கெடுப்பு எடுத்து அந்த மக்கள் விகிதாச்சாரத்துக்கு தான் கொடுக்கணும். அது வரைக்கும் அதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நிலைப்பாடு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கு சலுகை பண்ணுற மாதிரி அவங்க அப்பா ராமதாஸ் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர் சாதிக்கணும்னு நினச்சி வன்னியர்களுக்கு உதவி செய்வதாக நினச்சி இந்த 10% இடஒதுக்கீடை மீண்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த முயற்சியில் இப்போ வந்திருக்கக்கூடிய அரசில் அமைச்சர்களையெல்லாம் அணுகி அதை முதலமைச்சருக்கு கொண்டு போய் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்திலேயே கவர்னர் உரையிலேயே அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. கவர்னர் உரையில் கொண்டு வந்தால் அது எப்படி நடந்துடும் நினைக்கிறாரு. நிச்சயமாக 255 ஜாதி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஒற்ற ஜாதிக்கு 10% கொடுத்தா மற்றவர்கள் எங்கே போகிறது முடியாது. அதனால் ஏற்கனவே எடப்பாடி அரசு ஆட்சிக்கு இருந்த காலத்தில் அவருடைய கடைசி காலத்தில் இதை அவசரப்பட்டு இதை அவர் சட்டமாக்கினதுனால தான் அடுத்து நடந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே அதுதான். அந்த நிலைமை தான் இப்போ இருக்க அரசுக்கும் ஏற்படும். அதனால் பாதிக்கப்பட்ட இந்த பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதிக்கக்கூடிய இந்த வன்னியருக்கு 10% இடஒதுக்கீடை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அதுக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. தேர்தல் நடந்து முடிந்து இப்போ புதிய ஆட்சி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நம்மளுடைய தேவை இல்லை இந்த ஆட்சியில்.